சைலன்ஸ் பண்ணுங்க சார். சார் சார் நீங்கள் கற்றுக்க சார் வெயிட் ஆகும் சார். நீங்கள் கற்றுங்க ஓகேவா சார்? சார் நீங்கள் கேளுங்க சார். உங்கள் உருப்படி இந்த படம் சார் ஆக்சுவலாக சார் ஆக்சுவலாக இந்த படத்தோட டைரக்டர் பேர் வந்து லியோ ஜான் பால் சார். இவர் வந்து அட்டகத்தி. உங்களுக்கு சவுண்டு ஓகேவா? இந்த படத்தோட டைரக்டர் பேர் வந்து லியோ ஜான் பால். இவர் வந்து அட்டகத்தி, இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுரா, குமாரா, சூதுகோமன்ற மாதிரி படங்களை எடிட் பண்ணியிருக்காரு. எடிட்டிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? டைரக்டருக்கு நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எடிட்டர் தான். ஸோ எடிட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லாயிரக்கணக்கான வீடியோ கிளிப்ஸ் எடிட் பண்ணி ஒரு 2.5 மணி நேரம் படமாக தொகுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பாதி நாலேஜ், டைரக்ஷன் நாலேஜ் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்குது. ஆக்சுவலாக அந்த துறை மேலே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மரியாதை ஆல்வேஸ் இருக்குது. அப்படியே வந்து லியோ ஜான் பாலோட ஒர்க் நிறைய படத்தில் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. அப்போ வந்து அவர் மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை எனக்கு இருந்துச்சு. அந்த மரியாதையின் பேரில் ஒரு நட்பு தொடர்ந்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் கதை சொல்ல வந்தார், சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் சொன்னார். சொல்லிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஆல்ரெடி நான் கொலை எல்லாம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் இன்னொரு கேரக்டர் இருக்குது, அது இது வந்து என்னோட தங்கச்சியோட சன். ஆக்சுவலாக அவருக்கும் ஒரு ஓப்பனிங் இருக்கும் இந்த கதையில், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள், ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. சரி, ரொம்ப நல்ல டெக்னீஷியன். ஸோ நம்ம வந்து எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டரே டேரக்டர் ஆக்கும்பொழுது ஏன் நம்ம வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு எடிட்டரை வந்து டேரக்டர் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நட்பின் காரணமாகவும் இல்லை அஜய்க்கு ஒரு சின்ன பேஸ்மெண்ட் இருந்துச்சுன்ற காரணமாகவும் சரி இந்த படத்தை உடனே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒத்துட்டேன். இந்த படத்தின் மூலமாக எனக்கு மிக நெருக்கமான 2 பேரை வந்து ஒருத்தர் ஆக்டராகவும் இன்னொருத்தர் வந்து டேரக்டராகவும் அறிமுகப்படுத்தல சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். 2 மணி நேரம் 7 நிமிஷம் வந்திருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப டைட்டான ஒரு கிரிப்பிங்கான மூவியாக வந்திருக்குது. வருது சார். ஆக்சுவலாக இப்போ அண்ணாதுரைன்னு ஒரு படம் ட்ரை பண்ணேன் சார். அந்த படம் பிடிச்சிது, அதுக்காக தான் பண்ணேன். காலையில் சின்ன போர்ஷன் வந்துச்சு. இப்போ அடுத்த படம் வந்து பெங்களூருக்கு எப்படி ஒரு காந்தாராவோ அந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து ஒரு பெரிய பேன் இண்டியா ஒரு காமத்து கதையை வந்து பெரிய லெவலில் எடுக்கிறதுக்கு ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதம் அந்த படத்தை ஷூட்டிங் போகும். அந்த டைட்டில் நான் இப்போ சொல்லலை, அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. பெரிய கிராண்டான படமாக எடுக்க போகிறேன். கிராமத்து படம் என்ன சார், முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20,000 பேர் படம் பார்ப்பாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 20 லட்சம் பேர் படம் பார்க்குறாங்க. எல்லா மல்டிப்ளெக்ஸ் வந்தது போனது எல்லாமே அந்த படத்தை காமிச்சிடுறதுனால பொருளாதார ரீதியாக எல்லாருக்கும் முன்னாடி வந்து 100 நாள் ஓடின படம் வந்து இப்போ 10 நாள் ஓடினா போதுன்ற அளவுக்கான தியேட்டர் அதிகமாகிட்டதுனாலையும் ஒரே நாளில் நிறைய தியேட்டர் படம் போடுறதுனாலையும் நம்ம வந்து இந்த விஷயத்தை சூஸ் பண்ணுறாங்க. இப்போ வியாபாரமாக பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து தியேட்டர்கள் மட்டும் தான் சார் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட்னு ஒன்று இருக்குது, டிஜிட்டல்னு ஒன்று இருக்குது, தியேட்டர்கள்னு ஒன்று இருக்குது. அப்படின்ற 3 ஸ்பிளிட் ஆகிட்டதுனால பல காரணங்களுக்காக வந்து இந்த படம் வந்து இத்தனை நாள் ஓடாலே சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சக்ஸஸ் தான் உண்மையிலேயே. இல்லை சார், ரொம்ப நாளாவே இருக்குது சார். உலகம் கண்டுபிடிச்சதுலேருந்து அது இருக்குது ஆக்சுவலாக. ஸ்ரீகாந்த் கூட அந்த இதில் தான் இப்போ பிரபல உங்களை போல ஆக்டர்ஸ் எல்லாமே இப்போ வந்து அந்த ட்ரக்ஸில் சிக்கிக்கிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? இல்லை சார், இன்னைக்கு நேற்று இல்லை சார். நீங்கள் நமக்கு இது நம்ம கூட்டத்தை கூட யாராவது ஒருத்தங்க இருக்கலாம். இப்போ தான் அது வெளி உலகத்துக்கு வருது. இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் கைது அந்த அளவுக்கு போகிறதெல்லாம் இப்போ தான் வெளியே வருது. அதான் சார், ரொம்ப நாளாகவே இருக்குது சார். பல நாட்களாகவே வந்து ஒரு சிகரெட் பிடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலாக அதெல்லாம் கூட ஒரு போதை பழக்கம் தானே ஆக்சுவலாக. ஸோ அதில் ரொம்ப நாளாகவே இருக்க தான் செய்யுது. அதோட சின்ன எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் நீங்கள் சொல்கிற மற்ற பழக்கங்கள் எல்லாமே அது வெளியே வருது. அது இன்னும் ப்ரூவ் ஆகலை இல்லையா? ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க, என்ன உண்மை என்ன எதுன்னு தெரியாது. அது போலீஸ் விசாரணைக்குள்ளே இருக்கிறதுனால அவர் குடிச்சாருன்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இப்போ விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், அப்படி எதுவும் இல்லை. ஃபியூச்சரில் பண்ணும்போது ஆக்சுவலாக நான் மியூசிக் நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லையா ஒரு 10 வருஷமாக. நான் வந்து ஃபுல்லாக ப்ரொடக்ஷனில் இறங்கிட்டதுனால சக்தி திருமகன் படத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்ற பிளான் இருக்குது. ஏன்னா விஜய் ஆண்டனியை வச்சு நான் மியூசிக் பண்ணும்பொழுது விஜய் ஆண்டனிக்கு வந்து சர்டன் கைண்ட் ஆஃப் மூவி தான் செட் ஆகும். நான் ஓப்பனிங் சாங் அடிக்க முடியாது, அனுஷ்கா கூட டுவேட் பாட முடியாது. இதெல்லாம் பாடுறதுக்கு வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ்னால தான் முடியும். நல்ல குத்துப்பாட்டெலாம் பாடுறதுக்கு, ஓப்பனிங் சாங் பண்ணுறதுன்றதுனால என் மியூசிக்கில் ஸ்டில் என்னால் வைபான சாங் கொடுக்க முடிஞ்சால் கூட என் கதைகளில் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடுச்சு விஜய் ஆண்டனி வச்சு பண்ணுறதுனால. ஸோ நான் வந்து மற்ற ஹீரோஸை வச்சு கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த ஒருவேளை நான் மார்கனில் வந்து ஃபினான்ஷியலாக சேஃபாக இருந்தேன்னா, நான் பண்ணுற சக்தி திருமகன் ஒரு ஃபினான்ஷியல் சேஃபாக இருந்தால் அதர் ஆக்டர்ஸை வச்சும் நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதர் ஆக்டர்ஸுக்கு நான் மியூசிக் கூட பண்ணலான்ற முடிவில் தான் இருக்கேன். சார் இது வரைக்கும் ஆமாம் வாய்ப்புகள் இருக்கா? இல்லை சார், எனக்கு ஆக்சுவலாக வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதுக்கு பற்றின அறிவுகள் பெருசாக கிடையாது சார். நிறைய விஷயங்கள் டீட்டெயில் இருக்கு இல்லையா, மட்டம் மாவட்டம் அதுக்கான உழைப்புன்னு இப்போ ஆல்மோஸ்ட் 50 வயசு ஆச்சு. இது வரைக்கும் அதை பற்றி எது விஷயம் தெரிஞ்சுக்கல. இனிமேல் தெரிஞ்சு ஏரியா வயசாக மக்களை போய் பார்த்து புரிஞ்சு
நிறைய விஷயம் கற்றுக்கணும் சார். திடீர்னு ஒரு ஃபேம் இருக்குன்றதுனால டக்குன்னு வந்து அரசியலை குதிக்க முடியாது இல்லைங்களா. மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு எனக்கு மனசில் தோணுது. ஆனால் அரசியல் வடிவமைப்புன்றது வேறு ஆக்சுவலாக. அதில் வந்து அதன் ரீதியான அறிவு இருந்தால் தான் அதன் ரீதியான செயல்பாடுகளை ப்ராப்பராக செய்ய முடியுன்றதால அந்த எண்ணம் எனக்கு பெருசாக மதுரை கதைக்களமா வச்சு எல்லாருமே நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், சிலம்பமா இருக்கட்டும், மதுரையோட அரசியல் பண்பாடு நாகரிகம் இந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எதிர்காலத்தில் எதுவும் என்ன கண்டிப்பாக கதையை பொறுத்தது சார் இருக்கு எல்லாமே. ஒரு அருமையான கதையை ஒருத்தங்க சொல்லிட்டாங்க மதுரை ஸ்லாங்லன்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணிட வேண்டியது ஆக்சுவலாக. எல்லாருமே மதுரை கதைக்களமா வச்சு பண்ணும்போது மதுரை ஸ்லாங், இந்த மதுரை ஃபுட்டு, மதுரையோட ஸ்லாங்ல உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை என்ன வார்த்தை? மதுரையோட சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் தேனி ஷூட்டிங்லாம் வரும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். உங்கள் இயல்பு, உங்கள் அன்பு பிடிக்கும் சார். அதாவது பேரன்பும் பெருங்கோபமும் சொல்லுவாங்க இல்லையா ஒரு வார்த்தை. ரொம்ப இயல்பான அன்பான மக்கள் நீங்கள் ஆக்சுவலாக எல்லாமே மதுரையை பொறுத்த வரைக்கும் பிடிக்கும். இப்போ சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது சுண்டல் கூட ஒரு சென்னையிலையும் இங்கேயும் அந்த சுண்டல் தயாரிக்கிறது ஒரே விலை தான் ஆகுது. ஆனால் 5 மடங்கு 6 மடங்கு குறைவான விலையில் கொடுக்குறீங்க, டேஸ்ட்டும் அதிகமாக இருக்குன்றதுனால ரொம்ப உண்மையானவங்க எல்லாருமே அப்படிதான். பட் மதுரையில் வந்து இன்னுமே இந்த யதார்த்தம் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சித்திரை திருவிழா வரக்கூடிய நாளங்களில் சித்திரை திருவிழாவை பேஸ் பண்ணி ஒரு சாங் அழகுக்காக பேஸ் பண்ணி உங்கள் சைடில் எதிர்பார்க்கலாமா? வாய்ப்பு இருந்தால் பண்ணலாம் சார். கண்டிப்பாக வைப்போட வேணுமா? நகன ஒரு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஆல்ரெடி பண்ணியாச்சு. மதுரையை பேஸ் பண்ணி விஜய் ஆண்டனி சார் படம் அப்படின்னா பிச்சைக்காரன் இப்படி பேசுற மாதிரியான அந்த பட டைட்டில் வைக்கிறீங்க, இது வந்து எப்படி சார்? அந்த மாதிரி டைட்டில் தான் சார் கிடைக்குது. மற்ற டைட்டில் நல்ல பெரிய பணக்காரங்க வச்சிடறாங்க எல்லாருமே, பிச்சைக்காரன் எல்லாம் ஒதுக்கி வச்சிடறான்றதுனால நான் இந்த சென்டிமெண்ட்லாம் பார்க்கறது இல்லை சார். ஆக்சுவலாக எனக்கு வந்து வேலை, எனக்கு டாகு கேது நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது சார். ஆக்சுவலாக வேலை மட்டும்தான், மனசு மட்டும்தான் அப்படின்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நம்பாததுனால எனக்கு இந்த மாதிரி டைட்டில்லாம் ஈஸி அவைலபிளாக இருக்குது. எனக்கு வந்து என் படத்துக்கான டைட்டில் பொருத்தமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆக்சுவலாக இதுக்குன்னு கிடைக்கிறது எல்லாத்தையும் வச்சுட்டு போகிறதில்ல. அப்படியே பிச்சைக்காரன் டைட்டில் வைக்கும்போது அந்த கதைக்கு அதை விட பொருத்தமான டைட்டில் இல்லைன்றது நான் பரிபூர்ணமாக நம்பினாலையும், கொலைகாரன் படத்துக்கு கொலைகாரன்ற டைட்டில் வந்து ஆப்ட்ன்றதுனாலையும் தான் அந்த டைட்டில் நான் சூஸ் பண்ணேன். மேனுவல் மியூசிக்கும் ஏஐக்கு டிஃபரன்ஷியேட் வந்து அந்த மேனுவல் வந்து இன்னும் அந்த இசைக்கலைஞர்கள் இசைக்கும் போது அந்த மியூசிஷியனுடைய அந்த ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், அதை பார்க்குறப்போ ஏஐக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை சார், என்னதான் இருந்தாலும் ஒரு பாட்டு உங்களுக்குலாம் தெரியும். உன்னை நம்பி நெத்தியிலே பொட்டு வச்சேன் மத்தியிலே, மாமா பொட்டு வச்சேன் மத்தியிலே நெத்தியிலே. இந்த டியூனை வந்து ஒரு ஏஐ கம்போஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? தெய்வீக ராகம் தவிட்டாத தாளம் அந்திமலை பொழிகிறது. எத்தனை ஏஐ வந்தாலும் சார் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சோல் டச்சிங் மெலடி கம்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏஐ நம்ம குறையும் சொல்ல முடியாது சார். இப்போ ரீசெண்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுச்சியிலேருந்து பாதி நேரம் ஏஐ தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அது என்னாச்சு இது என்னாச்சு. அந்த இப்போ இந்த வாரம் தெலுங்குல எந்த படம் ரிலீஸ் ஆகுது? ஏன்னா என்னோட படங்கள் எல்லாமே தெலுங்குலையும் தமிழையும் ஒன்றா ரிலீஸ் ஆகிட்டு இல்லையா. இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லுது. கடவுள் மாதிரி இருக்குது சார். கடவுள் கூட சொல்ல மாட்டான்னு வச்சுக்கலாம் பதிலாம். இது சொல்லுது பதில். கேட்டோன்னா டக்குன்னு பேசிடுது. எதுக்கு வேணாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆன்சர்ஸ் வருதுன்றதுனால ஏஐ நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட்டோ சமுதாயத்தை அச்சுறுத்த வந்த ஒரு கிருமி மாதிரியே பார்க்க வேணாம் சார். அதை யூஸ் பண்ணி இன்னும் முன்னாடி நம்ம எல்லாம் மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தோம், அதுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தோம், இப்போ காரில் போனோம், சைக்கிளில் போகணுன்ற மாதிரி ஏஐ வச்சு இன்னும் நம்ம சில செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் ஈஸியாக அக்யூரேட்டாக பண்ணி பிடிக்க முடியுன்ற ஒரு பாசிட்டிவான காரணியாக பார்க்கலாம். இன்னொரு விஷயத்த யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏஐன்றது நம்மளோட வேலைகள்லாம் குறைக்க வந்திருக்கு. விவசாயத்தையும் குறைச்சி நமக்கு ஈஸியாக சாப்பாடு கொடுக்கும். நெல் உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா, அவங்களெல்லாம் வந்து இன்னும் எளிமையாக வேலையை செய்ய விட்டு சாஃப்ட் ஸ்கில்லை மட்டும் வளர்த்துக்குங்க, நெல் நான் உற்பத்தி பண்ணி தரேன்ற மாதிரி ஏஐ பல வேலைகளை பண்ணி நம்ம வேலைகளை மிச்சப்படுத்தும். ஸோ அதனால் சாப்பாட்டோட விலை பல விஷயங்களில் குறையவும் வாய்ப்புகள் இருக்குது ஃபியூச்சரில். எனக்கு ரொம்ப தப்பு சார். போருன்றது யார் பண்ணாலுமே தப்பு சார். இவன் வந்து உட்காந்த இடத்துலேருந்து ஒன்று அறிவிச்சிட்டு போயிடுறான், நான் சாகுறது வந்து பொதுமக்கள் தான் அப்படின்றதுனால. இப்போ ரீசெண்டாக அந்த உக்ரைன் வாரில் வந்து புட்டின் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாப்புல, ஜெலன்ஸ்கி ஒன்று சொன்னாப்புல, எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அந்த ஊரில். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மாதிரி காசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களையும் கதறுதுங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போலாம் தான் கடவுள் எங்கே போயிட்டாரு நம்ம கோவம் வரும் எனக்கு. அது வந்து போருன்றது, நீ போர் அறிவிச்சியா, நீ போருக்கு நீ வந்து அறிவிச்சுட்டு நீ போய் சண்டை போடுறதா இருந்தால் போர் ஓகே. இல்லைன்னா நீ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவொன்னா மற்றவங்க போய் சண்டை போட்டு அவங்க குடும்பம் அழியிறது, நாட்டு மக்கள் அழியிறது, பொதுமக்கள் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக வந்து கண்டிக்கத்தக்கது. ஆனால் நடக்குது. நம்ம பொதுமக்கள் நமக்கு சொல்லதான் முடியும் தவிர்த்து நம்ம செயல்பாடுகள் நம்ம கையில் கிடையாதுன்றதுனால அதை பற்றி வருத்தப்படுறேன். நடக்க வேணாம்னு ஆசைப்படுறேன். ஆனால் நடந்துட்டு இருக்கு, என்ன செய்ய முடியும்? இல்லை, சக்தி திருமகன்ற ஒரு படம் வருது சார். அது வந்து அருண் பிரபு புருஷோத்தமன் சொல்லிட்டு அருவி படத்தோட டேரக்டரோட கதை. அண்ட் வால்ன்ற படம் பண்ணியிருக்காரு. அவரோட பயங்கரமான தீவிரமான ஃபேன் நான் ஆக்சுவலாக. எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோட சத்யஜித் திரையை வந்து அருண் பிரபு புருஷோத்தமன் சொல்லுவேன். அருவி வந்து என்னோட டாப் லிஸ்ட் மூவிஸில் நம்பர் 2, 3 வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். அவரோட படத்தில் ஒரு படம் பண்ணுறேன், கதையில் ஒரு படம் பண்ணுறேன், சக்தி திருமகன். ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த படம். அந்த படம் வந்து செப்டம்பர் மாதம் அநேகமாக ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது என்ன எக்ஸாக்ட் டேட்ன்றதை கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறேன். பொதுவாக வந்து சினிமாவுக்கு அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா
எல்லாருமே பொலிட்டிக்கல்லாம் சரிங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்ப வரப்போறவங்க இப்ப இருக்கிறவங்க எல்லாம் நீங்க பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லை, ரொம்ப நாளாவே இப்போ பொலிட்டிஷியன்ஸ் தான் ஆண்டுட்டு இருக்காங்க. ஆளக்கூடாதுன்னு விதி கிடையாது இல்லை சார். ஆக்சுவலாக எல்லாருமே பொதுமக்கள் தானே. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் அரசியலுக்கு ஈக்குவலாக பயணிக்கிறதுனால அங்கே நிறைய தொடர்புகள் கிடைக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அவங்களுக்கு வந்து நான் கருத்துப்பாட்டு மாற்றம் அதிகமாக நடைபெறும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவங்க ஈஸியாக ஃபீல் பண்ணுறாங்க, வர்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம் கடந்த ஒரு 30 டிகேடாக வந்து சினிமா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால நத்திங் ராங் இருக்கு. பவர்ஃபுல்லா இருப்பாங்களா? பப்ளிக்கு வந்து எல்லாமே இது வரைக்கும் இருக்காங்களா சார்? இது வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. கடந்த எம்ஜிஆர் சார் காலத்திலேருந்து இல்லைங்களா, கருணாநிதி சார் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே நல்லாட்சி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்கன்றதுனால ஸோ சினிமாவில் உருந்து வரவங்க வந்து இருக்கலாமா, டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல்ஸ் தான் சார். ஆமாம் சார். நான் என்ன கேட்குறீங்களா? நான் எனக்கு அந்த சிலருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல சார், சில விஷயத்தில் சிலருக்கும் சில விஷயம் பிடிக்குன்ற மாதிரி எனக்கு வந்து பெரிய நாட்டம் அதில் கிடையாது சார். இப்போ கிடையாது. தேங்க்யூ. தாராளமாக சார், நானே எடுக்கிறேன் சார். கண்டிப்பாக சார்.